தயிர் சீக்கிரமே ரொம்ப புளிக்காமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸுங்க. உரை ஊற்றும் போது பால் மிதமான சூட்டில் இருக்கணும். தயிரோ மோரோ கொஞ்சமாக இருந்தாலே போதும். தயிர் உரையான உடனேயே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அந்த ஆடை ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த ஆடையை சுத்தமாக தனியாக பிரித்து எடுத்து வேற ஒன்றில் வச்சிடணுங்க. நீங்கள் அந்த ஆடையோடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாள் கூட தாங்காதுங்க. அது ஈஸியாக புளிக்கவும் செஞ்சிடும். அதே சமயத்தில் பிங்க் கலரில் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். அதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இந்த ஹங்கர்டு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா அது நிறைய பேத்துக்கு அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது எப்படி ஈஸியாக செய்யறது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தவங்களுக்கு என்னோட வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் 1 மில்லியன் வியூவும் தாண்டி அத்தனை பேர் லைக் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. புரியாதவங்க இதை முயற்சி பண்ணி பார்த்தாங்கன்னா தான் அனுபவபூர்வமாக புரியும். ஹங்கர்டில் அந்த தண்ணியை ஃபுல்லு எடுத்துறதுனால அந்த தண்ணியில் தான் குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தி பண்ணுறதுக்கான கண்டென்ட் இருக்குது. இது என்னோட புரிதலுங்க. அதனால தயிர் வந்து ஈஸியாக புளிச்சிரும். அந்த தண்ணியை ஃபுல்லும் நீக்கிட்டு அந்த ஹங்கர்டு கெட்டி தயிராக வைக்கும்போது அது கொஞ்ச நாளைக்கு புளிக்காமல் நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு தயிர் எப்பெல்லாம் தேவையோ அப்போ ஈரமில்லாத ஸ்பூன் வச்சு அப்போதைக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துட்டு உடனடியாக உள்ள ஃப்ரிட்ஜில் அந்த தயிரை வச்சிடணுங்க. அப்போ தான் நீங்கள் அது முடிக்க வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். எந்த உணவும் நல்ல உணவாக இருந்தாலும் அளவோடு தான் எடுக்கணுங்க. அது மாதிரி தான் இந்த ஹங்கர்டும் அளவோடு எடுத்தால் தான் பெனிஃபிட்டுங்க. ஹங்கர்டு சாப்பாட்டுக்கெல்லாம் சேர்த்தும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சாலடுக்கெல்லாம் அப்படியே டைரெக்டாக சாப்பிட்டுக்கலாங்க. வருமுன் காப்போம், வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணிகனுக்கு கொடு. இந்த ரெண்டுத்தையும் தாரக மந்திரமாக வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியமான உடல், அதன் மூலம் சுதந்திரமான வாழ்க்கை. அதிகமாக கோவப்படுற பிடிவாதமுள்ள குழந்தைங்களுக்கு உணவு முறைகளை மாற்றி இனிப்பை சுத்தமாக நிறுத்தி பாருங்கள். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். தேங்க்யூ.